மகா உன்னதமான மகிமை பொருந்திய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த ஹவுஸ் ஆஃப் காட் திருச்சபையோடு நான் நினைக்கிறேன், சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை, இருந்தாலும் 2016 ஆண்டிலிருந்து எனக்கு இந்த திருச்சபையோடு ஐக்கியம் உண்டு. சகோதரி ஸ்டெல்லா அவர்கள் இந்த திருச்சபைக்கு என்னை அறிமுகப்படுத்தினார்கள். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் திருச்சபையார் என்னை அன்போடு ஏற்றுக்கொண்டீர்கள். உங்கள் அன்பிற்காக என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய ஆலயத்தை தந்த தேவாதி தேவனுக்கே நான் மகிமைகளை செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த ஆலயத்தை பார்க்கும் பொழுது, நான் இந்த வளாகத்திலே நுழையும் பொழுதே கர்த்தருக்கு மகிமை செலுத்தி கொண்டே கடந்து வந்தேன். காரணம் என்னவென்று சொன்னால், நான் இதை வெறும் ஒரு ஆலயமாக அல்லது ஒரு கட்டிடமாக நான் பார்க்கவில்லை. இதை எப்படி பார்க்கிறேன் என்றால், இது அநேகருடைய ஜெபமாக, அநேகருடைய கண்ணீராக, அநேகருடைய தியாகமாக, அநேகருடைய உதாரத்துவமான காணிக்கையாக, அநேகருடைய பிரயாசமாக, ஜெபமாக நான் இதை பார்க்கிறேன். ஹல்லேலூயா! உங்களுடைய பிரயாசங்கள், ஜெபங்கள், கண்ணீர்கள், உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகள் தான் இந்த ஆலய கட்டிடமாக மாறி இருக்கிறது. அந்த கிருபைகளை தேவன் கொடுத்ததற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் ஒரு முறை இந்த பழைய ஆலயத்திலே ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கிக்கும்படி வந்திருந்த போது, நான் கீழே வண்டி நிறுத்தும் பொழுதே 4-5 சகோதரர்கள் டிராஃபிக் போலீஸோடு காரசாரமாக பேசி கொண்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு என்ன நடந்ததுன்னு புரியல. நானும் வண்டி எங்கேயோ கிடைத்த இடத்துல பார்க் பண்ணிட்டு மேலே வந்துட்டேன். அப்புறம் விசாரித்தப்போ தான் தெரிந்தது, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இது ஒரு பெரும் பாடு இந்த திருச்சபைக்கு என்று சொல்லி, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த இடத்துல பார்க் பண்ண முடியாமல், வண்டிகளை சரியான ரீதியில் பார்க் பண்ண முடியாமல், யாராவது ஒருவர் ஒவ்வொரு வாரமும் ஃபைன் கட்டிட்டு தான் போகிறாங்க, இல்லை கார் லாக் பண்ணிடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருந்தது என்று சொல்லி சொன்னார்கள். ஆனால் நீங்கள் பட்ட துன்பங்களுக்கும், நீங்கள் கண்ட துன்பங்களை கண்ட அந்த வருஷங்களுக்கும் சரியாய் ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா! ஹவுஸ் ஆஃப் காட் திருச்சபையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி, இந்த திருச்சபையின் எல்லையை யாபேசின் தேவன் எல்லைகளை பெரிதாக்கி இன்னும் உங்களை மகிழ்ச்சியாக்குவாராக என்ற ஒரு வாழ்த்துதலோடு இந்த திருச்சபையை நான் ஆசீர்வதிக்கிறேன், திருச்சபையரை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா! கிறிஸ்துவுக்குள் என் அனுபவ சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும்படி இந்த இடத்துல கேட்டுக்கொண்டார்கள். ஒருவேளை திருச்சபையாருக்கு நான் அநேக முறை என்னுடைய சாட்சிகளை நான் சொல்லி இருந்தாலும், இங்கே இந்த இடத்திலே திருச்சபையிலே என்னுடைய அனுபவ சாட்சியை பகிர்ந்து கொண்டு தேவ வார்த்தைக்குள்ளாக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக திருச்சபையில் வந்திருக்கிற ஒவ்வொரு திருச்சபை விசுவாசிகளுக்கும், இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு அருமையான தேவ ஊழியர்களுக்கும், ரெவரண்ட், பாஸ்டர்ஸ், பிஷப்ஸ் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய வாழ்த்துக்களை, நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த அருமை ஐயா அவர்களுக்கு என் நன்றிகளை செலுத்துகிறேன். என்னை அறிமுகப்படுத்தின அருமை குடும்பத்திற்கும் என்னுடைய நன்றிகளை நான் செலுத்துகிறேன். என்னுடைய பெயர் மதீனா பானு. நான் பாரம்பரியமான வைராக்கியம் நிறைந்த இஸ்லாமிய குடும்பத்திலே பிறந்தவள். என்னுடைய முழு குடும்பமும் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மார்க்கத்துக்காக ஊழியம் செய்கிற ஒரு குடும்பமாக இருந்தது. ஆகவே என்னுடைய சிறு வயது முதற்கொண்டே நானும் கூட என்னுடைய குடும்பத்தோடு இணைந்து எல்லா மத கோட்பாடுகளை சரியாக பின்பற்றுவேன். அதாவது 5 நேர தொழுகைகள், 30 நாட்கள் அந்த நோன்பு இருப்பிருக்கிற காரியங்கள், குரான் படிப்பது போன்ற எல்லா மத கோட்பாடுகளை சரியாக நான் பின்பற்றுவதோடு மாத்திரமல்ல, என்னுடைய குடும்பத்தோடு கூட நான் என்னுடைய அந்த ஊழியத்தையும் செய்து வந்தேன். அதாவது அநேக இடங்களிலே, குடும்பங்களிலே கடந்து செல்வது, அவர்களுக்கு குரானை குறித்து பிரசங்கிப்பது, அவர்களுக்கு குரானை குறித்து தெளிவுகளை ஏற்படுத்துவது என்று சொல்லி அப்படிப்பட்ட ஊழியங்களை செய்கிற ஒரு மகளாகத்தான் நான் என்னுடைய இளமை பருவத்திலேயே இருந்தேன்.
ஆகவே என்னுடைய குடும்பம் என்னை குறித்து பெருமையாக சந்தோஷமாக என்னை குறித்து அவர்கள் இருந்தார்கள். காரணம் என்னவென்றால் இந்த சின்ன பருவத்திலேயே தங்களுடைய வாஞ்சையை நிறைவேற்றுகிற, அதாவது ஊழியத்தை செய்து அந்த மத கோட்பாடுகளின் படி வளர்க்கிற ஒரு பிள்ளையாக நான் இருக்கிறேன் என்பதை குறித்து என்னுடைய பெற்றோர்களும் சரி என்னுடைய மார்க்கத்தாரும் சரி என்னை குறித்து மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். இன்னும் என்னுடைய சாட்சியை நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் வெளியே செல்வேனே ஆனால் பர்தா என்ற ஆடையை அணிந்து கொண்டுதான் நான் செல்ல வேண்டும். நான் தனியாக செல்வதற்கு எனக்கு அனுமதி இல்லை. என்னோடு கூட பாடிகார்டாக யாராவது வருவார்கள். அதாவது என்னுடைய அண்ணன்மார்களோ அல்லது தம்பிமார்களோ சகோதரர் யாராவது ஒருவர் அல்லது 2 பேர் என்னோடு கூட வருவார்கள். இப்படியாகத்தான் என்னை வளர்த்தார்கள். அந்நியர்களோடு பேசுவதற்கு அனுமதி இல்லை. சொந்த பந்தங்கள் வீட்டிற்கு வந்தாலும் கூட அவர்களோடு பேசுவதற்கு அனுமதி இல்லை. அவர்கள் வந்தாலே அறையின் கதவை சென்று பூட்டி கொள்ள வேண்டும். அவங்க எப்போ போகிறாங்கன்னா அப்போ தான் நம்ம வெளியே வர முடியும். நல்ல சுபகாரியங்களுக்கு செல்வதற்கு அனுமதி இல்லை, துக்க காரியங்களுக்கு செல்வதற்கு அனுமதி இல்லை. இப்படியாக நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், 4 செவிற்றிற்குள்ளாக நான் வளர்க்கப்பட்டேன். என் மதத்திற்கு இருந்த, அதாவது என் இனத்திற்கு உண்டான அந்த வெறி, மத வெறி எனக்குள்ளாகவும் என்னுடைய இரத்தத்திற்குள்ளாகவும் ஊறி இருந்தது. எனக்கு சின்ன பருவத்திலிருந்தே கிறிஸ்து என்றாலும் பிடிக்காது, கிறிஸ்தவர்கள் என்றாலும் பிடிக்காது. தெரியல ஏன், என்ன காரணம்லாம் எனக்கு தெரியாது. கிறிஸ்துவை குறித்து குரானிலே நாங்கள் வாசித்து இருந்தாலும் கூட ஒருவேளை ஒரு பெரிய கூட்டம் அவரை ஒரு தீர்க்கதரிசியாக பார்க்காமல், குரான் சொல்லுகிறபடி அவரை ஒரு தீர்க்கதரிசியாக பார்க்காமல் அவரை ஆண்டவராக தொழுது கொண்டிருக்கிறார்களே என்ற ஒரு வெறுப்பாக கூட இருந்திருக்கலாம். ஆகவே கிறிஸ்து பிடிக்காத ஒரு சகோதரி நான். என்னுடைய அதாவது நான் பள்ளியிலே படித்த போது கூட அதாவது கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸே இல்லாமல் பார்த்துக்குவேன். என்னுடைய சர்க்கிளில் கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க, அவங்களோட சேர மாட்டேன். அப்படியாகத்தான் நான் இருந்தேன். இப்படிதான் என்னுடைய இளமை பருவம் கடந்து சென்று கொண்டிருந்தது. இப்படி இருந்த என்னுடைய வாழ்க்கையிலே என் திருமண பருவம் வந்தபோது நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவரை, என் மார்க்கத்தை எதிர்த்து, என் குடும்பத்தை எதிர்த்து நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவரை திருமணம் செய்து கொண்டேன். நான் ஒரு கிறிஸ்தவரை திருமணம் செய்தாலும் கூட இம்மி அளவு கூட என்னுடைய வைராகியம், மத வைராகியம், என்னுடைய பக்தி வைராகியம் இம்மி அளவு கூட குறையவில்லை, மாறாக அதிகரிக்க ஆரம்பித்தது. என்னுடைய இருதயத்திலே இருந்த ஒரே ஒரு லட்சியம், ஒரு ஆம்பிஷன் என்ன அப்படின்னு சொன்னா, என் கணவரை இஸ்லாமியனாக மாற்றிவிட வேண்டும். ஏனென்றால் என் குடும்பம், இந்த திருமணத்தினே தான் என் குடும்பம் என்னை விட்டு பிரிந்து விட்டது. என்னுடைய மார்க்கம் என்னை ஒதுக்கி வைத்து விட்டார்கள். ஆகவே என்னுடைய கணவரை, அதாவது என்னுடைய முழு குடும்பத்தை இஸ்லாமியர்களாக மாற்றி அவர்களுக்கு முன்பதாக பெருமிதத்தோடு நிற்க வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய முழு முயற்சியாக நான் செயல்பட்டு கொண்டிருந்த நேரம் அது. அதற்காக என் கணவரிடத்துல, என் கணவர் நான் சொன்ன மாதிரி அவர் கத்தோலிக்க கிறிஸ்தவர், அவர் ஒரு பெயர் கிறிஸ்தவர், அவ்வளவுதான். பெயரளவிலே அவருடைய பெயர் ஆண்டனி ஜூட், அவர் பெயரளவிலே ஒரு கிறிஸ்தவர், அவ்வளவுதான். ஜெபம் பண்ணி நான் பார்த்ததில்லை, வேதம் வாசித்து நான் பார்த்ததில்லை. எப்பாவது ஒரு முறை கிறிஸ்மஸ் வரும் பொழுது, ஈஸ்டர் வரும்போது ஆலயத்துக்கு போவார். அப்படிப்பட்ட ஒரு பெயர் கிறிஸ்தவர். ஸோ என்னுடைய கணவரை எப்படியாவது நான் மாற்ற வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஆரம்பத்திலேயே பழக்கம் இருக்கிறதுனால என்னுடைய மார்க்கத்தின் மேன்மைகளை குறித்து அவருக்கு போதித்து கொண்டே இருப்பேன். குரான் வசனங்களை குறித்து அவருக்கு சொல்லிக்கொண்டே இருப்பேன். அவர் பிறந்த மதத்திலேயே அவருக்கு அவ்வளவு பக்தி வைராகியம் இல்லை, ஈடுபாடு இல்லை. நான் இடையில கொண்டு வந்து திணிக்கிற அந்த மதத்திலும் அந்த வசனத்திலும் அவருக்கு ஈடுபாடு வந்து விடுமா? அதனால அவர் அதை காது கொடுத்தே கேட்க மாட்டார். அவர் அதை பொருட்படுத்தவே மாட்டார். அப்படி அவர் செய்யும் பொழுது எனக்கு கோபமாக வரும், ஆத்திரமாக வரும். இவரை மாற்ற முடியல. இவர் கேட்டாதானே இவருக்குள்ள அது நன்மைகளை குறித்து, அந்த மேன்மைகளை குறித்து இவர் கேட்டாதானே இவருக்குள்ள மாற்றம் வரும். ஆனா இவர் கேட்கவே மாட்டேங்கிறாரே, செவியே சாய்க்க மாட்டேங்கிறார். எனக்கு கோபமா வரும். எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவித்தது
சண்டை, சச்சரவு, கண்ணீர், இதுதான் நாங்கள் அனுபவித்தோம். காரணம் என்ன தெரியுங்களா? என்னுடைய மத வைராக்கியம் தான் காரணம். அவர் என்னுடைய வார்த்தைக்கு, அதாவது என்னுடைய போதனைக்கு அவர் செவி சாய்க்காமல் போகும் பொழுது அந்த 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 நாள் முழுவதும் எங்களுடைய வீட்டிலே சண்டை தான் இருக்கும். அந்த சமாதானத்தை முற்றிலுமாக எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே நாங்கள் இழந்து போனவர்களாய் காணப்பட்டோம். ஒவ்வொரு நாளும் அவரை கிறிஸ்தவராய் இருக்கிற அவரை இஸ்லாமியனாக மாற்ற முடியவில்லை என்ற கோபத்தோடு, ஆத்திரத்தோடு அவரோடு சண்டை போடுவேன், பிரச்சனை பண்ணுவேன், அவரை திட்டுவேன். இதோட நிறுத்திக்கிறேன். அதுக்கு மேல நான் சொன்னேன்னா நீங்க என்ன வேற மாதிரி பார்ப்பீங்க. அவ்வளவு கொடுமைக்காரியா நான் இருந்திருக்கிறேன். ஒரே வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால் இப்படியாகத்தான் எங்களுடைய குடும்ப வாழ்க்கை இருந்தது. ஒவ்வொரு நாளும் சண்டையோடு, பிரச்சனையோடு எங்கள் குடும்ப வாழ்க்கையை நாங்கள் கடத்தி கொண்டிருந்தோம். அப்பொழுது நாங்கள் தமிழ்நாடு பகுதியிலே வசித்து இருந்தோம். என்னுடைய கணவருடைய வேலை நிமித்தமாக 2000 ஆண்டு, அதாவது இயர் ஆஃப் 2000 நாங்கள் இந்த பெங்களூர் பட்டணத்துக்கு கடந்து வந்தோம். இந்த பெங்களூர் பட்டணத்திற்கு நாங்கள் வந்து ஒரு சில மாதங்கள் கடந்தபோது என் கணவருக்கு YMM என்று சொல்லப்படுகிற யூத் மிஷனரி மூவ்மெண்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு மிஷனரி இயக்கத்தின் அறிமுகம் கிடைத்தது. அதிலிருந்த சில சகோதரர்கள் என் கணவரோடு பேச ஆரம்பித்தார்கள். என் கணவர் கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்த ஆரம்பித்தார்கள். அதிகமாய் இயேசுவின் அண்டையில் அவரை கொண்டு செல்ல அவர்கள் பிரயாசப்பட்டு கொண்டு இருந்தார்கள். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அதுவரைக்கும் ஜெபம் பண்ணாத என் கணவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். தினந்தோறும் வேத வசனங்களை வாசிக்க ஆரம்பித்தார். தன்னை முழுமையாய் கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்தார். அது மாத்திரமல்ல, அந்த சகோதரர்களோடு சேர்ந்து ஊழியம் செய்யவும் ஆரம்பித்தார். இது எனக்கு பேரிடியாக இருந்தது. ஏன்னா என்னுடைய முழு முயற்சி, லைஃப் டைம் ஆம்பிஷனா நான் இவரை எப்படியாவது கிறிஸ்தவத்திலிருந்து இஸ்லாமியத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று முழு மூச்சோடு பல காரியங்களை நாம் செய்து கொண்டு இருந்த போது, இவர் அரைகுறையாக இருந்த மனிதனை எப்படியாவது மாற்றிவிடலாம் என்ற ஒரு நம்பிக்கையோடு நான் செயல்பட்டு கொண்டிருந்த போது, இவரோ தன்னை முழுமையாக கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்து விட்டாரே என்று ஒரு அதிர்ச்சி என் தலையிலே இடியை போல, பேரிடியை போல இறங்கினது. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அக்னி 7 மடங்கு சூடாகிவிட்டது. அதிகமான பிரச்சனைகள், அதிகமான சண்டைகள். ஒவ்வொரு நாளும் எங்கள் வீட்டிலே கலவரம் தான் நடக்கும். அவர் ஜெபம் பண்ணும் பொழுதும் சரி, அவர் வேத வாசிக்கும் பொழுதும் சரி. பிரியமானவர்களே, சில காரியங்களை நான் இந்த இடத்துல வார்த்தைகளை நான் தவிர்க்கிறேன். ஏன்னா என்னை குறித்து எனக்கே இப்பொழுது அதையெல்லாம் சொல்வதற்கு வெட்கமா இருக்கிறது. எத்தனையோ நேரங்களிலே வேத புத்தகத்தை நான் பிடுங்கி தாள்களை கிழிந்து அவர் படிக்கும் பொழுது வீசி எறிந்திருக்கிறேன். அவர் ஜெபம் பண்ணும் பொழுது ஓடி சென்று ரிமோட்டை ஆன் செய்து சத்தமா டிவி வால்யூம் வச்சிருந்திருப்பேன். இப்படி போல அநேக காரியங்களை என்னால் இயன்றவரை அவரை கிறிஸ்துவுக்குள்ளாக நெருங்கி விட கூடாது என்பதற்காக அநேக காரியங்களை நான் செய்து வந்தேன். அதனுடைய விளைவும் எங்கள் குடும்பத்திலே நாங்கள் முற்றிலுமாய் எங்களுடைய சமாதானத்தை நாங்கள் இழந்தே விட்டோம். ஆனாலும் என்னுடைய முயற்சியிலே நான் தோய்ந்து போகவே இல்லை. அவர் ஒவ்வொரு முறை என்னிடத்துல பொய் சொல்லிட்டு தான் ஊழியத்திற்கு போவார். ஆஃபீஸ் ட்ரிப்பு, அஃபீஷியல் ட்ரிப்பு, இப்படி ஏதாவது பொய் சொல்லிட்டு தான் ஊழியத்திற்கு சில நேரங்களில் போயிட்டு வருவார். அது சரியா? சில நேரங்களில் அப்படி நான் தெரிந்து கொண்டேன் என்றால் ராத்திரி முழுவதும் அவர் வீடு திரும்பும் பொழுது ராத்திரி முழுவதும் எங்கள் வீட்டின் வெளியிலேயே அவர் கடந்த எத்தனையோ ராத்திரிகள் உண்டு. கதவை திறக்க மாட்டேன். இப்படியாகத்தான் எங்களுடைய வாழ்க்கை கடந்து சென்று கொண்டிருந்தது. இரு துருவத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பயணித்து கொண்டிருந்தோம். அவரோ ஒரு புறம் கிறிஸ்துவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டு அவர் ஓடிக்கொண்டிருந்தார். நானோ இஸ்லாமியலாக என்னை என் முழு முயற்சியோடு பக்தி வைராயகத்தோடு செயல்பட்டு கொண்டு என் பிள்ளைகளை இஸ்லாமியர்களுக்கு உண்டான காரியங்களை சொல்லிக் கொடுத்து வளர்த்து கொண்டு அப்படியாக நான் என்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தேன். சமாதானத்தை இழந்தோம். போதுமான பணம் இருந்தது, நல்ல வேலை இருந்தது, நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்தது. ஆனால் அது என்னால் அனுபவிக்க முடியவில்லை. காரணம் எனக்குள்ளாக இருந்த மதவெறி.
என் குடும்பம் இன்றைக்கு இஸ்லாமிய குடும்பமாக இல்லையே என்ற ஒரு ஏக்கம் கோபமானது, கோபம் வைராக்கியமாய் மாறினது, வைராக்கியம் வெறியாய் மாறினது. அதன் மூலமாக எங்கள் குடும்பமே உடைக்கப்படுகிற ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். ஒவ்வொரு நாளும் போராட்டத்திற்கான ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் வாழ்ந்திருந்த அந்த நேரத்திலே என்னுடைய இருதயத்திலே அநேக கேள்விகள் இருந்தது, பயங்கள் இருந்தது. என் வாழ்க்கை என்ன ஆகும், என் எதிர்காலம் என்ன ஆகும்? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று சாயங்கால வேளையிலே என் கணவர் ஒரு ஜெப கூடுகைக்காக புறப்பட்டு கொண்டிருந்தார். அப்பொழுது நான் சென்று வழக்கமாக என்னுடைய புராணத்தை, அதாவது என்னுடைய சண்டையை நான் ஆரம்பித்தேன். ஜெபத்துக்கெல்லாம் போகக்கூடாது, அது என்ன ஞாயிற்றுக்கிழமை கூட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல், அது என்ன அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர், அப்படிப்பட்ட ஒரு ஜெபம், அப்படிப்பட்ட ஒரு ஊழியம், அதெல்லாம் போகவே கூடாது என்று சொல்லி அவரை கடினமான வார்த்தைகளை சொல்லி பேசி கொண்டிருந்தேன். அவரும் அதை பொருட்படுத்தாமல் அவர் புறப்பட்டு கொண்டே இருந்தார். அப்பொழுது எனக்கு கோபம், அவரை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும், அவரை போக விடக்கூடாது, அவரை எப்படியாவது வீட்டில் பிடிச்சி வச்சுக்கணுங்கிறதுக்காக அந்த அறையில் இருக்கிற எல்லா பொருட்களையும் அவர் மேலே தூக்கி தூக்கி வீசுறேன். போகக்கூடாதுன்னு சொல்கிறேன், நீங்கள் கிளம்பிட்டே இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி தூக்கி தூக்கி வீசுறேன். அவர் அதையும் பொருட்படுத்தவில்லை, புறப்பட்டு கொண்டே இருந்தார். கடைசியாக சென்று அவர் கிளம்பி நிற்கும் பொழுது எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, அவர் எப்படியாவது ஸ்டாப் பண்ணுமேன்னு சொல்லிட்டு அவருடைய காலரை பிடித்து உழுக்கிறேன், நீங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில் மௌனமாக அவர் ஒரு வார்த்தை சொன்னார், சாந்தமாக ஒரு வார்த்தை சொன்னார், என்னை தடுக்காதே, நான் போயே ஆக வேண்டும், வேண்டும் என்றால் நீயும் என்னோடு கூட வா என்று சொல்லி சொன்னார். என்னுக்குள்ளே ஒரு யோசனை தோன்றியது. என்ன யோசனை தெரியுமா? அதுவரைக்கும் என் நினைப்புல இருந்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்றேன். கிறிஸ்தவர்கள் என்றால் ஐயாமார்கள் யாரும் என்னை தவறாக நினைத்து கொடுக்கக்கூடாது. அப்போ நான் நினைச்சிட்டு இருந்தது, இப்போ இல்லை, அப்போ நான் நினைச்சிட்டு இருந்தது கிறிஸ்தவர்கள் என்றால் ஜபம் என்ற பெயரிலே, ஆராதனை என்ற பெயரிலே, சர்ச் என்ற பெயரிலே இப்படிதான் கூடுவாங்க, குடிப்பாங்க, ஆடுவாங்க, நடனம் ஆடுவாங்க, இப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு என்ன, என்னுடைய எண்ணத்தில் என்னென்னா, இதுக்கு தான் என் கணவரும் போகிறாரா, டிப்டாப்பாக இதுக்கு தான் ரெடி ஆகிட்டும் சீக்கிரமாக போகிறாரா? அதனால நான் என்ன யோசித்தேன் தெரியுமா, மனசில் இன்றைக்கி இவரோட போயிட்டு அங்கே என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துடணும். ஏன்னா இது வரைக்கும் நான் கிறிஸ்தவ ஐக்கியத்தை பார்த்ததே இல்லை இல்லையா? அதனால் இன்றைக்கு இவரோடு போய் அங்கே என்ன நடக்கிறது பார்த்தே விட வேண்டும் என்று சொல்லி வஞ்சக எண்ணத்தை மனதிலே வைத்துக்கொண்டு அது வரைக்கும் கோபமாக, ஆத்திரமாக, கொடூரமாக கத்தி கொண்டிருந்த நான் இந்த வஞ்சக எண்ணத்தை மனதிலே வைத்து என் கணவரிடத்தில் சொன்னேன், சரி நானும் வரேன். என் கணவரால் நம்பவே முடியவில்லை. என் கணவருக்கு ஒரே சந்தோஷம், நிஜமாவா நீ வர்றியா? ஆமாம் நானும் வரேன். என் கணவருக்கு ரொம்ப சந்தோஷத்தில் 2 கையும் மேலே தூக்கி அல்லேலூயா ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு, ஏன் என்ன அவருக்கு தெரியாது இல்லையா, அந்த ஸ்தோத்திரம் சொல்லிட்டு என்ன அந்த ஜெப கூடுகைக்கு சந்தோஷத்தோடு கூட்டி கொண்டு போனார். நான் அந்த ஜெப கூடுகை நடக்கிற அந்த இடத்திற்கு போனேன். ஆண்கள் ஒரு புறம், பெண்கள் ஒரு புறம் உட்காந்துருந்தாங்க. நானும் போய் ஏதோ ஒரு ஓரத்தில் பெண்கள் பக்கத்தில் உட்காந்துட்டேன். ஜெபம் நடந்தது, ஆராதனை நடந்தது, பாடல் பாடினார்கள், ஸ்தோத்திரங்கள் செலுத்தினார்கள், எல்லாம் நடக்குது. ஆனால் நான் நினச்சி வந்தது நடக்கவே இல்லை. எனக்கு போர் அடிச்சிருச்சு. இப்போ இன்னும் நாம் நினச்ச மாதிரி இல்லை போல இருக்கே. இப்போ வீட்டுக்கு போனேன் எனக்கு, ஏன்னா நம்ம நினச்சது தான் நடக்கலையே, இப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால் எனக்கு அப்போது பெங்களூரில் உள்ள ரூட்டெல்லாம் தெரியாது. அதனால் வீட்டுக்கு போகலான்னு சொன்னால் நான் ஒரு பக்கம் உட்காந்துருக்கேன், என் கணவர் எங்கேயோ முன்னாடி உட்காந்துருக்காரு. அவர் எட்டி எட்டி பார்த்து செய்கைகள்லாம் காட்டுறேன், அவர் என்னை கவனிக்கவே இல்லை. எனக்கு வீட்டுக்கு போகணும். ஆனால் இவங்களோ சின்சியராக ஆராதிச்சு ஜெபம் பண்ணிட்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்திட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வேண்டாம் வெறுப்பா, இது எப்போ முடியும், எப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் வெறுப்பா அந்த இடத்துல நான் அமர்ந்து கொண்டு இருந்தேன்.
எல்லா காரியங்களும் முடிந்ததற்கு பின்பதாக கடைசியாக தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற நேரம் வந்தது. அந்த பிரசங்கியார் இது மாதிரி ஒரு புல்பிட்டில் நின்றுட்டு பேச ஆரம்பித்தார். அப்போ என் மனசில் என்ன ஓடுது தெரியுமா? ஐயோ, இவ்வளோ நேரம் யாரோ என்னென்னோ பண்ணுறாங்க, இப்போ இந்த மனுஷன் வேற நிற்கிறாரு, இனி இவர் எவ்வளோ நேரம் எடுப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூட அப்படி தானே நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த சிஸ்டர் எவ்வளோ நேரம் எடுப்பாங்களோ, அந்த மாதிரி என்னுடைய எண்ணம். இவங்க எவ்வளோ நேரம் இந்த மனுஷன் இப்போ பேசுவாரோ தெரியல, எப்போ முடிப்பார், வீட்டுக்கு போகணுமே அப்படின்ற எண்ணத்தோடு நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். அந்த பிரசங்கியார் இப்படியாக பேசிக்கொண்டே இருந்தார். நான் என் சிந்தனைகளை அங்கே இங்கே அலைவாய விட்டு அங்கே இங்கே வேடிக்கை பார்த்து கொண்டு நான் அமர்ந்து கொண்டு இருந்தேன். தொடர்ந்து அவர் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை அவர் வாசித்தார். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி அவர் தொடர்ந்து பேச ஆரம்பித்தார். இதுவரைக்கும் என் சிந்தனைகளை செலுத்தாமல் அமர்ந்து கொண்டிருந்த நான் இந்த வார்த்தைகளை கேட்ட உடனேயே அந்த பிரசங்கியார் பேசுகிற அந்த வார்த்தைக்கு நேராக நான் கவனிக்க ஆரம்பித்தேன். காரணம் என்னவென்றால், நான் ஏற்கனவே சொன்னது போல என்னுடைய வாழ்க்கை, அதாவது என்னுடைய இரு துருவமாய் கடந்து கொண்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கை சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை, என் எதிர்காலத்தை குறித்த பயம், என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த பயம், என் வீட்டை விட்டு, என் குடும்பத்தை விட்டு, என் மார்க்கத்தை விட்டு தனி மனுஷியாக என்னுடைய இஸ்லாமிய மார்க்கத்திற்காக நான் போராடி கொண்டு இருக்கிறேன். ஒரு மனிதனை ஒரு முழு குடும்பமாய் இஸ்லாமியனாக மாற்ற வேண்டும் என்று நான் போராடி கொண்டு இருக்கிறேனே, என் வாழ்க்கை என்னாகும், என் எதிர்காலம் என்னாகும் என்ற அநேக கேள்விகளும் பயங்களும் இருந்த எனக்கு அந்த வார்த்தை ஏதோ ஒரு ஆறுதலை தருவதை போல நான் உணர்ந்தேன். தொடர்ந்து அந்த பிரசங்கியார் பேசினார். ஆனால் எனக்கு அவ்வளவா சரியா புரியல. வீட்டிற்கு கடந்து வந்து விட்டோம். மறுநாள் காலையிலே, திங்கட்கிழமை காலையிலே என் கணவர் அலுவலகத்திற்கு சென்ற பிறகு என் வாழ்நாளிலேயே முதன்முறையாக இந்த பரிசுத்த வேதாகமத்தை என் கரங்களிலே ஏந்தி நான் வாசிக்க ஆரம்பித்தேன். எடுத்தோன்னு தெரியாது இல்லையா? ஆதியாகமம் வாசிக்கிறேன், புரியல, புரட்டுறேன், புரியல, இங்க பாதி அங்க பாதி, அந்த வசனம் இந்த வசனம்னு வாசிக்கிறேன், எதுவுமே புரியல. கடைசியா திருப்பி 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 என்னுடைய கண்கள் அந்த லூக்கா சுவிசேஷத்திலே பட்டது. அப்பொழுது முழு மூச்சாக ஒரே நேரத்திலே லூக்கா சுவிசேஷம் முழுவதையுமாக நான் வாசித்து முடித்த பிறகுதான் எனக்கு தெரிந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து கொண்டேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த பூமியிலே பிறந்தார். அவர் எனக்காக இந்த பூமியிலே சிலுவையிலே சுமந்தார். எனக்காகவே தன்னுடைய இரத்தத்தை, கடைசி சொட்டு இரத்தத்தை சிந்தினார். எனக்காகவே அவர் மரித்தார். அவர் இயேசு கிறிஸ்து மரித்த ஆண்டவர். அவர் உயிரோடு எழும்பினார். உயிரோடு எழும்பின ஆண்டவர் பரமேறி சென்றார். இன்றும் எனக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்ற சத்தியத்தை உணர்ந்த மாத்திரத்திலேயே அதே அறையிலேயே முழங்கால் படியிட்டு, ஆண்டவராகிய இயேசுவே, இந்த பாவியாகிய என்னை மன்னியும் என்று சொல்லி என்னை அவருடைய கரத்திலே முற்றிலுமாக அர்ப்பணித்தேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்வதற்கு நான் எல்லளவும் தகுதி உள்ளவள் அல்ல. அவரை வெறுத்த என்னை, அவர் இயேசு என்னை ஏற்றுக்கொண்டார். அவருடைய பிள்ளையாக, அவருடைய ஊழியக்காரியாக தேவன் என்னை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை வெறுத்த நான் கிறிஸ்துவே ஆண்டவர் என்று சொல்லி பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். இன்று நான், என்னுடைய கணவர், என்னுடைய 2 ஆண் பிள்ளைகளும் இணைந்து எங்களால் இயன்ற ஊழியங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய தரிசனம், கிறிஸ்துவை அறிந்தவர்கள் கிறிஸ்துவுக்காக சேனைகளாக அவருடைய ஊழியத்திலே செயல்பட வேண்டும். கிறிஸ்துவை அறியாதவர்கள் கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தரிசனத்தோடு ஆண்டவருடைய ஊழியத்தை தேவ கிருபையினாலே நான் செய்து வருகிறேன். ஹல்லேலூயா.
பக்தி வைராகியம் உள்ளவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார் என்ற வேத வாக்கியம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறினது. பிரியமானவர்களே, நாம் ஆண்டவர் அவர் ஜீவிக்கிறவர். அவர் அநேக மனிதர்களை தொட்டவர் மாத்திரமல்ல, இன்றும் தொட்டு கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறவர். என்னை தொட்டு அவருடைய ரட்சிப்பை கொடுத்து அவருடைய ரட்சிப்பின் பாக்கியத்தை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்லாமல் அவருடைய நாமத்தை பறைசாற்றுகிற ஒரு கிருபைகளோடு இன்று உங்கள் மத்தியிலே என்னை சாட்சியாக தேவன் நிலைநிறுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனால் எல்லாம் கூடும். எந்த கற்பாறையான இருதயங்களை கூட அசைப்பதற்கோ உடைப்பதற்கோ நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். கற்பாறையை போன்ற ஒரு கொடூர உள்ளத்தோடு செயல்பட்டு கொண்டிருந்த நான் இன்று கண்மலையான கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடாக, கட்டப்பட்ட ஒரு குடும்பமாக வாழும்படி தேவன் எங்களுக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமையடைவதாக. ஹல்லேலூயா. தேவ வார்த்தைகளுக்கு நேராக நம் இருதயத்தை திருப்புவோம். இந்த நாளிலே, விசேஷமான இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேச போகிற காரியத்தை குறித்து ஜெபத்தோடும் வாஞ்சையோடும் நாம் அமர்ந்திருக்கலாம். ஒரு பாடல் இப்படியாய் சொல்லுகிறது, வாஞ்சையுள்ள இருதயம் தன்னிலே வார்த்தையாலே பேசுகிற ஆண்டவர் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே குறிப்பாக இந்த ஹவுஸ் ஆஃப் காட் திருச்சபைக்கு முன்குறிக்கப்பட்ட இந்த நாளிலே, விசேஷமான இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே தேவன் உங்களோடு பேச போகிற காரியத்தை குறித்து நீங்கள் ஆவலாக ஜெபத்தோடு காத்திருப்பீர்களானால் இந்த திருச்சபையோடு கர்த்தர் பேச வல்லவராய் இருக்கிறார். பிரசங்கியார் அல்ல, பிரசங்கியார் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே வெளிப்பட போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என்னோடு பேசுவார் இந்த நாளிலே. குறிப்பாக இந்த திருச்சபைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த புதிய நாள், புதிய ஒரு காரியத்தின் நாளிலே ஆண்டவர் என்னோடு பேசி என் திருச்சபையை கட்டுவதற்கு அவருடைய வசனங்களை கொண்டு ஆண்டவர் பேசுவார் என்ற விசுவாசத்தோடு நாம் தேவ வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நாம் மறுபடியுமாக வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 29வது வசனம். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி, நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி, இந்த திருச்சபையின் பிரதிஷ்டைக்காக என்னை அருமை அண்ணன் அழைப்பு விடுத்த போது, தேவ வார்த்தையை பிரசங்கிக்கும்படி அவர்கள் என்னை கேட்டுக்கொண்ட அதே நாளிலே, அந்த மாலை வேளையிலே நான் தேவ சமூகத்திலே ஜெபித்த போது சற்றும் தாமதம் இல்லாமல் ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தை, நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி. அப்பொழுது நான் மறுபடியும் ஜெப நேரத்தில் அமர்ந்த போது நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, ஒரு திருச்சபை பிரதிஷ்டை ஆசீர்வாதமாயிருப்பாய், உன் எல்லைகள் பெரிதாகும், உன் கிருபை மேல் கிருபை கிடைக்கும், இப்படியெல்லாம் கொடுத்தீங்கன்னா நானும் சந்தோஷப்படுவேன், திருச்சபையாரும் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட பேசிட்டே இருந்தபோது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கோடிட்டு காட்டின இந்த வார்த்தை, நான் இங்கே வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி. 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தின் சம்பவத்தை இங்க இருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாருமே நாம் நன்காக அறிந்திருப்போம். கோலியாத்தை முறியடித்த அந்த சம்பவம் இல்லையா? ஏலா பள்ளத்தாக்கிலே நடந்த அந்த சம்பவம் சுருக்கமாக சொல்லுகிறேன். ஏலா பள்ளத்தாக்கிலே 2 கூட்டம் கூடி இருக்கிறார்கள். எதற்காக? யுத்தத்திற்காக. ஆனா யுத்தம் நடக்கல. 40 நாள் அந்த இடத்துல அவங்க பாளையம் இறங்கி காத்து இருக்கிறாங்க. யுத்தத்திற்காக தான் போனாங்க, ஆனா யுத்தம் நடக்கல. காரணம் என்னன்னா, எதிரியானவன் அவர்களுக்கு விடுத்த சவால் அப்படி. யுத்தத்துல 2 கோஷ்டியும் மோதிக்கலாம் அவன் கூப்பிடல. அவனுக்கு சொன்னது என்னதுன்னா, ஒத்தை கொத்தவா, ஒண்டி கொண்டியாவா. அதனாலே யுத்தம் நடக்கல. ஒருவேளை கூட்டத்தோட கூட்டமானா எல்லாரும் போயிருப்பாங்களோ என்னவோ, தனியா கூட்டதுனால அந்த எதிரியின் தோற்றத்தை பார்த்து, அவனுடைய ஆயுதங்களை பார்த்து, அவன் விட்ட சவாலை கேட்டு
அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களும் இஸ்ரவேல் ராஜாவாகிய சவுலும் பயந்ததினாலே கலங்கியதினாலே அங்கே யுத்தம் நடக்கல. இதுதான் அந்த சினாரியோ. 40 நாள் காத்திருக்காங்க. பள்ளத்தாக்குக்கு இந்த பக்கம் ஒரு கூட்டம், பள்ளத்தாக்குக்கு அந்த பக்கம் ஒரு கூட்டம். ஒவ்வொரு நாளும் சவால் விடுக்கிறான். ஆனா யுத்தம் நடக்கவே இல்லை. காரணம் என்னன்னா, அந்த கோலியாத்தை குறித்து வசனங்கள் சொல்லுகிறது உங்களுக்கு நன்றாக தெரிந்ததினாலும் நேரம் குறைவா இருக்கிற காரணத்தினால அந்த வசனங்களை எல்லாம் நான் வாசிக்காமல் கடந்து செல்லுகிறேன். கோலியாத்துடைய தோற்றம் அப்படிப்பட்டதா இருந்தது. கோலியாத்துடைய ஆயுதங்கள், கோலியாத்துடைய தோற்றங்கள், இதையெல்லாம் பார்த்ததினாலே இஸ்ரவேல் ஜனக்கூட்டத்திலே இருக்கிற அந்த போர் சேவகர், போர் தளபதிகள் மாத்திரமல்ல, அந்த ராஜாவாகிய சவுலும் கூட அந்த யுத்தத்துக்கு அந்த தனியாக அந்த மனுஷனை சந்திப்பதற்கு ஆயத்தமாய் இல்லை, பயந்தார்கள், கலங்கினார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அதனாலேயே யுத்தம் நடக்காம இப்ப 40 நாள் ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் நடக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னொரு சினாரியோ என்ன, வனாந்திரத்தில் தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அவங்க அப்பா தாவீதுடைய அப்பாவாகிய ஈசாய் ஆட்களை அனுப்பி தாவீதை வரவழைத்து தாவீது கிட்ட சொல்றாரு, யுத்தத்துக்கு உங்க அண்ணன்மார்கள்லாம் போயிருக்கிறாங்க, இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, என்ன செய்தின்னே தெரியல. ஆகவே நீ போய் இந்த சாப்பாடையெல்லாம் கொடுத்துட்டு உங்க அண்ணன்மார்களுடைய சுகத்தை விசாரிச்சுட்டு அவங்க நல்லா இருக்கிறாங்களா, அவங்க சேஃபா இருக்கிறாங்களான்னு விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சாப்பாடெல்லாம் கொடுத்து தாவீதை அந்த யுத்தம் நடக்கிற அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கிறார். அப்பொழுது தாவீது அந்த கொடுத்த சாப்பாடெல்லாம் கொண்டு அந்த யுத்தம் நடக்கிற அந்த இடத்துக்கு வரும் பொழுது, நீங்கள் ஏற்கனவே இந்த சம்பவத்தை வாசிக்கும் பொழுது கவனித்திருப்பீர்கள், அந்த இடத்திலே வந்தபோது அவன் வந்த நேரம் பார்த்து மறுபடியும் இந்த கோலியாத் அதே போல சவால் விடுகிறதையும் தேவனை நிந்திக்கிறதையும் தாவீது கேட்கிறான். அப்போ தாவீது கேட்கும் போது அவன் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறான்ல, இவங்களுக்கெல்லாம் பழகிருச்சு, 40 நாளாக கேட்டு கேட்டு பழகிருச்சு. ஆனால் இவன் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டபோது தாவீதுக்கு ஒரு ஷாக்காக இருக்குது. இந்த பெலிஸ்தியன், இந்த அந்நியன் நம்முடைய ஜீவனுள்ள தேவனை நிந்தித்து ஜீவனுள்ள தேவனை தூஷிக்கிறவனுக்கு இவன் எம்மாத்திரம் என்று சொல்லி 26வது வசனத்துல வாசிக்கிறோம். தாவீது கேட்கிறான், இவனை கொன்னு இவன் கதையை முடிச்சுட்டா ராஜா எனக்கு என்ன செய்வாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறான், விசாரிக்கிறான். ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிற இவனுடைய கதையை நான் இப்பவே முடிக்கணும், அதனால இவனை நான் கொன்ன ராஜா என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்போ அவங்கெல்லாம் ராஜாவுக்கு, ராஜா இப்படியெல்லாம் சம்மானம் கொடுப்பாரு, அவருடைய பெண்ணை திருமணம் செய்து வைப்பார் அப்படின்னு சொல்லி பல காரியங்களை அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே நடக்கிற விஷயங்கள் பாருங்க. 27, 28 அப்படின்னு பார்க்கும் பொழுது இதை கேட்டுட்டு இருக்கும் போது, இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போதே அவங்க மூத்த அண்ணன், அதாவது தாவீதுடைய மூத்த அண்ணன் எலியாப் ஓடி தாவீதை சராமரியா திட்டுறான். நீங்க இப்ப எதுக்கு வந்த? வனாந்திரத்துல ஆடுகளை விட்டுட்டு அம்போன் விட்டுட்டு நீ எதுக்கு வந்த? வேடிக்கை பார்க்க வந்தியா? எதுக்கு வந்த? உனக்கு எவ்வளவு திமிரு, உனக்கு எவ்வளவு அகங்காரம், உனக்கு எவ்வளவு மெனமீட்டிமை, யுத்தம் நடக்கிற இடத்துக்கு வர்ற அளவுக்கு சின்ன பையனி, பொடி பையனி, யுத்தம் நடக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறீல்ல, உனக்கு என்ன தைரியம், அகங்காரம் சொல்லி சராமரியாய் அவன் திட்டுறான். அப்பொழுதுதான் தாவீது சொன்ன பதில், இப்பொழுது நான் செய்தது என்ன? நான் இங்கே வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா? அந்த எலியாப் மூத்த அண்ணன், சகோதரனான தாவீதின் மூத்த சகோதரனான எலியாவை பார்த்து ஒருவேளை தாவீது மனசுல நினைச்சிருக்கலாம், சகோதரனே, அண்ணனே, உன்ன மாதிரி நான் ஓடி ஒளிஞ்சுக்க வரல, பெலிஸ்தீனை பார்த்து பயந்து நடுங்க வரல, தேவனாகிய கர்த்தர் என்னை இங்கே கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது என்று சொல்லி அவன்
வீர அழிக்கை செய்தான். நான் இங்க வந்தது வெறும் பயிரை கொடுக்கறதுக்காக அல்ல, பால் கட்டிய கொடுக்கறதுக்காக அல்ல, அப்பம் கொடுக்கறதுக்காக மாத்திரம் அல்ல, உங்களை சுகம் விசாரிக்கிறதுக்கு மாத்திரம் அல்ல, நான் இங்கே தேவனால் கொண்டு வரப்பட்டதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஹல்லேலூயா. ஹவுஸ் ஆஃப் காட் திருச்சபையாரே, நீங்கள் அந்த வாடகை இடத்திலிருந்து நெருக்கப்பட்டதினாலோ கஷ்டப்பட்டதினாலோ மாத்திரம் நீங்க இங்க வரல. ஹவுஸ் ஆஃப் காடின் மீது தேவன் இங்கே கொண்டு வந்ததற்கு, இங்கே ஆண்டவர் அழைத்து வந்ததற்கு, இங்கே ஒரு ஆலயத்தை எழுப்பினதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. விசுவாசிக்கிறவர்கள் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹவுஸ் ஆஃப் காட் திருச்சபையின் மீது தேவன் முகாந்திரத்தை வைத்திருக்கிறார். ஹவுஸ் ஆஃப் காட் விசுவாசிகளின் மீது தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. இந்த திருச்சபை மூப்பர்கள் மீது தேவனுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. இந்த திருச்சபை வாலிபர்கள் மீது தேவனுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. இந்த திருச்சபையிலே பிரதிஷ்டை ஆராதனையிலே ஒருவேளை கெஸ்டாக வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட தேவனுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. நீங்க இங்கே வந்தது பை ஆக்சிடென்ட் கிடையாது, பை இன்விடேஷனும் கிடையாது. கர்த்தர் ஒரு முகாந்திரத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் தாவீது அந்த முகாந்திரத்தை தெரிந்தவனாக அதை வீரத்தோடு அறிக்கை செய்தான். வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ஏலா பள்ளத்தாக்குக்கு தேவன் கொண்டு வந்தாரே, அதற்கு ஒரு முகாந்திரம் இருந்தது. என்ன முகாந்திரம்? இஸ்ரவேலை கலங்கடித்துக் கொண்டிருந்த, பயம்படுத்தி கொண்டிருந்த, அவர்களுடைய கண்ணில் விரலை விட்டு ஆட்டிக்கொண்டிருந்த ராட்சதனான கோலியாத்தை முறியடிக்க, இஸ்ரவேலரை ரட்சிக்க தேவன் முகாந்திரத்தோடு தாவீதை அந்த இடத்திலே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இந்த புதிய ஆலயத்திற்குள் இந்த திருச்சபையார் ஆண்டவர் கொண்டு வந்தார் என்றால் ஒரு முகாந்திரத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஈசாயின் குமாரனான தாவீது, இதுவரைக்கும் நீ சிங்கத்தை முறியடிச்ச, இதுவரைக்கும் நீ கரடிய முறியடிச்ச, ஆனா இப்பொழுது முதல் 6 முழ உயரமான வீரனான கோலியாத்தை முறியடிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு முகாந்திரத்தோடு கர்த்தர் தாவீதை அந்த இடத்திலே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்திலே நின்று தேவ வார்த்தையை பிரசங்கிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே நான் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? இந்த திருச்சபையானது புதிய டைமென்ஷன்ல, புதிய பரிமாணத்திலே தேவன் செயல்பட முகாந்திரம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஒருவேளை நீங்க முறியடித்ததெல்லாம் சிங்கத்தை, இதுவரைக்கும் முறியடித்ததெல்லாம் கரடிய, ஆனா இங்கே வந்ததற்கு இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு ஆலயத்தை கொடுத்து ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய நெருக்கத்திலிருந்து விசாலத்தை உண்டாக்கி நீங்கள் எல்லாரும் சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு ஆராதிக்க மாத்திரமல்ல, இந்த திருச்சபையின் மீது தேவன் ஒரு முகாந்திரத்தை வைத்திருக்கிறார். சிம்சோனுக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டதற்கு ஒரு முகாந்திரம் இருந்தது. சாமுவேலை சிறு பருவத்திலேயே ஆலயத்திலே கொண்டு வந்து விட்டதற்கு ஒரு முகாந்திரம் இருந்தது. யோசேப்பை அடிமையாக எகிப்திலே விற்கப்பட்டதற்கு ஒரு முகாந்திரம் இருந்தது. இந்த திருச்சபையானது இந்த ஜேபி நகர் பகுதியிலே எழுப்பப்பட்டதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. கர்த்தர் தாவீதின் மீது வைத்திருந்த முகாந்திரத்தை நோக்கி அவன் தாவீது செயல்பட்டான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நான் இங்கே வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா அப்படின்னு சொல்லி வீர வசனங்களை எல்லாம் பேசிட்டு அந்த 10-11 இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து நடுங்கி கலங்கி ஓடி ஒளிஞ்சிட்ட மாதிரி இவனும் போய் ஒளிஞ்சுக்கல. நமக்கு தெரியும், சம்பவங்கள் தெரியும், அதனாலதான் நான் வாசிக்கல. சம்பவங்கள் தெரியும். என்ன நடந்தது? கடந்து செல்லுகிறான். அவனை நோக்கி அவன் கடந்து செல்லுகிறான்.
நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, எலியாபு தாவீதுடைய மூத்த சகோதரன். அவனை திட்டி தீர்க்கிறான். நீ எதுக்கு வந்த இங்க அப்படின்னு சொல்லி அவனை திட்டி தீர்க்கிறான். அவனை கடிந்து கொள்ளுகிறான். அவனுடைய அண்ணன் இல்லையா, அதனால அண்ணன் திட்டுறாரே, நம்மளை மிரட்டுறாரேன்னு சொல்லி அவன் பயந்து ஓடி ஒளியல. அவன் வந்த முகாந்திரத்தை உணர்ந்தவனாக தைரியமாக, எந்த மனிதர்கள், எந்த சேனை கூட்டம் ஒரு சிங்கிள் மனிதனான அந்த ஜெயிண்டான அந்த ராட்சசனான கோலியாத்தை குறித்து பயந்து கலங்கி ஓடி ஒளிந்தார்களோ, அந்த மனிதனை தனிமையாய் சந்திக்கும்படி தாவீது புறப்பட்டான். நமது அழைப்பையும் நமது விசுவாசத்தையும் நமது முயற்சியையும் நாம் ஒருவேளை அநேகர் நம்முடைய ஓட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்கு ஒருவேளை அநேகர் முயற்சி செய்யலாம். அநேகர் அதை இந்த ஒருவேளை நம்முடைய குடும்பத்தாரா இருக்கலாம், நம்முடைய நண்பர்களா இருக்கலாம், நம்முடைய திருச்சபையாரா இருக்கலாம். அவர்களால் நம்முடைய ஓட்டத்தை குறித்தும் தேவன் நம் மீது வைத்திருக்கிற முகாந்திரத்தை நோக்கி நாம் பயணிக்கிற நேரத்திலே நம்மை சோர்வுண்டாக்க, நம்முடைய கால்களை பின்னாக தள்ளுவதற்கு அநேக வார்த்தைகள் மூலமாக, கிரியைகள் மூலமாக அநேக காரியங்களை கொண்டு வரலாம். இன்று அநேக ஊழியக்காரங்க இங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் ஊழியத்துல எத்தனை சவால்கள் சந்தித்தாங்கன்னு ஒவ்வொருத்தரையும் கேட்டீங்கன்னா ஒவ்வொருவரும் பல பல சாட்சிகளை சொல்லுவாங்க. தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, தேவன் நம் மீது வைத்திருக்கிற முகாந்திரத்தை நிறைவேற்றுவதற்கு சவால்கள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், பாடுகள் வரும். ஆனால் தாவீது வீரனான அந்த கோலியாத்தை எளிமையான தாவீது மேற்கொண்டு கடந்து சென்றது போல நீங்களும் நானும் நமக்காக தேவன் வைத்திருக்கிற முகாந்திரத்தை நோக்கி கடந்து செல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும். என் வேலை பயிர் கொடுக்க வந்தனே, அதுதான், அதை முடிச்சுட்டு நான் போறேன் இல்ல. என் வேலை அண்ணன் மாருங்க நல்லா இருக்கிறான், பார்த்துட்டு இந்த செய்தியை கொண்டு போய் அப்பாட்ட சொல்லிடுற, முடிஞ்சிச்சு, இது இல்ல. வந்தது என்னமோ அதற்கு தான், அந்த வேலைக்கு தான். ஆனா ஆண்டவர் அவன் மேலே வைத்திருந்தது பெரிய நோக்கம். நீங்க எந்த முகாந்திரத்தோடு இங்க வந்தீங்க, ஆனா இனிமேல் நீங்கள் கடந்து போகிற காரியம், கர்த்தர் ஒரு முகாந்திரத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்களை காலை பிடிச்சுதாங்க இழுப்பாங்க. எலியாபுகள் வருவாங்க குறை சொல்லுவதற்கு. எலியாபுகள் எழும்புவாங்க உங்களை விரோதமாய் பேசுவதற்கு. பொறாமைப்படி நிறைந்தது இந்த உலகம். அதற்கெல்லாம் நாம் செவித்து சாய்ப்போமே. ஆனால் தேவன் நம் மீது வைத்திருக்கிற முகாந்திரத்தை நம் வாழ்க்கையிலே அடையவே முடியாது. என் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருந்தார். இன்றைக்கு நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா இட்ஸ் நாட் பை ஆக்சிடென்ட், பட் பை காட்ஸ் பெர்ஃபெக்ட் பிளான். தேவனுடைய அநாதி திட்டம். யோசித்து பாருங்க, நான் ஒரு இஸ்லாமியலாக வாழ்ந்திருப்பேனே ஆனால், நான் மதீனா பானுவாக வாழ்ந்திருப்பேனே ஆனால், என் சாட்சியிலே நான் சொன்னது போலவே அந்த 4 செவற்றுக்குள்ளாக என்னுடைய வீடு, என்னுடைய குடும்பம் என்று சொல்லி அவர்களுடைய காரியங்களை கவனித்து, என்னுடைய குடும்பத்தை சேவித்து பராமரித்து அந்த காரியத்திலேயே என்னுடைய வட்டங்கள் முடிந்து போயிருக்கும். ஆனால் தேவன் என்னை முகாந்திரத்தோடு வைத்திருந்தபடியாலே தான் நான் இணைக்கப்பட்ட, எங்களுடைய திருமண வாழ்க்கையில் இணைக்கப்பட்ட காரியம் உங்களுக்கு ஒரே வரியில சொல்லி முடிச்சிட்டேன். ஆனா யோசித்து பாருங்க, டிஃபரெண்ட் கம்யூனிட்டி, டிஃபரெண்ட் லாங்குவேஜ், டிஃபரெண்ட் கல்ச்சர், டிஃபரெண்ட் பிளேஸ். அவர் இருந்த ஊர் வேற, அவர் நாகர்கோவில் பகுதியை சேர்ந்தவர், நான் இருந்தது திருப்பூர். எல்லாமே வேறு வேறு கலாச்சாரங்கள், முறைகள், எல்லா பாஷைகள் வேறு, எல்லாமே வேறு. ஆனால் முகாந்திரம் வைத்த தேவன் எங்களை இணைத்தார், ரட்சிப்புக்கு வழிவகுத்தார். இன்று அவருடைய முகாந்திரத்தை சரியாக நிறைவேற்றி இன்று ஊழியக்காரியாக தேவன் நிறுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக ஒரு முகாந்திரத்தை வைத்திருக்கிறார். இங்கு வந்திருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு முகாந்திரம் உண்டு. பிரியமானவர்களே, நீங்கள் இங்கே வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நீங்கள் கர்த்தராலே அழைக்கப்பட்டதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நீங்கள்
உங்கள் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. உங்கள் கரத்திலே ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அந்த முகாந்திரத்தை நோக்கி முன்னேறி செல்ல வேண்டும். பூச்சாண்டி காட்டுவாங்க தான், எலியா மாதிரி ஆட்கள் எழும்புவாங்க தான். அதற்காக நம்ம ஓடி ஒளிஞ்சிட முடியாது. தாவீது ஓடி ஒளிஞ்சிருந்தான்னா கோலியாத் வீழ்த்தடிக்கப்பட்டிருக்க முடியாது. அவன் முகாந்திரம், தேவன் அவன் மீது முகாந்திரம் வைத்திருந்தார். அதற்கு இவன் என்ன பண்ணா? செவி சாய்த்தான். அந்த முகாந்திரத்தில் இருக்கிற அந்த கடினங்கள், அந்த கஷ்டங்கள், அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த முகாந்திரத்தை நோக்கி அவன் பயணித்தவனாயிருந்தான். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற முகாந்திரம் என்னன்னு கேளுங்க. இந்த திருச்சபையிலே தேவன் வைத்திருக்கிற முகாந்திரம் என்னன்னு கேளுங்க. இப்பவே சொல்ற, அந்த முகாந்திரத்திற்கு நோக்கி நீங்கள் பயணிக்கும் பொழுது இப்படி ரெட் கார்பெட் போட்டு உங்களை யாரும் வரவேற்க மாட்டாங்க. அந்த முகாந்திரத்திலே, தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற முகாந்திரத்திலே கடினமான பாதைகளை நீங்கள் சந்திக்க வேண்டும். ஆண்டவர் விசாலப்படுத்திட்டாரு, ஆண்டவர் நெருக்கத்திலிருந்து எங்களுக்கு மகிழ்ச்சியை தந்துட்டாருன்னு சொல்லி பெருமூச்சின் சத்தம், நிம்மதியின் பெருமூச்சை விடுறதுக்குள்ளாகவே தெரியாது எந்த ஸ்தலத்திலிருந்து கோலியாத் புறப்படுவான் தெரியாது. பயமுறுத்தல உங்களை பிரதிஷ்டை நாளில. தேவன், நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? எத்தனை கோலியாத்துகள் எழும்பினாலும் சரி, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அந்த கோலியாத்தை எல்லாம் நசுக்கும்படியான ஒரு தேவன், பெரிய வல்லமைகளை, கிருபைகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பயப்படாமல் முன்னேற வேண்டும். என்னுடைய ஊழிய வாழ்க்கையிலே நான் ரட்சிக்கப்பட்ட, நான் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், நான் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பதாகவே நான் ஊழியத்தை ஆரம்பித்து விட்டேன். ஏன்னா பசியா இருக்கிறவனுக்கு தான் அருமை, சாப்பாடோட அருமை தெரியுங்க. ரட்சிப்பு இல்லாமல் வீணடிக்கப்பட்டவங்களுக்கு தான் அந்த ரட்சிப்பின் மேன்மை தெரியும். பிறப்பிலேயே கிறிஸ்தவர்களாக ஐம் a born Christian அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒருவேளை அவ்வளோ தெரியாது. ஆனா ரட்சிப்பின் மேன்மை தெரியாம, இயேசுவின் அன்பை தெரியாம, இயேசு கொடுக்கிற ரட்சிப்பை தெரியாம, இயேசு கொடுக்கிற நித்திய ஜீவனின் மேன்மைகளை தெரியாம இருந்த எனக்கு வாஞ்சை வைராக்கியம் இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும். அதனால இவங்கெல்லாம் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கலாங்களா வேணாமான்னு சொல்லி ஊழியக்காரங்கள்லாம் மாத கணக்காக ஆலோசிச்சுட்டு இருந்தாங்க. கொடுத்தா எவனாவது நம்ம தலைமையில போட்டுருவானா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்ல. சரி, நீங்க ஒரு முடிவு வர வரைக்கும் என்னால காத்துட்டு இருக்க முடியாது, களத்துல இறங்கிட்டேன். அந்த நாளிலிருந்து நான் ஊழியம் செய்த அந்த நாளிலிருந்து இங்கே இப்பொழுது இங்கு நின்று பிரசங்கித்து கொண்டு இருக்கிற இந்த வேலை வரைக்கும் என்னுடைய ஊழிய பாதையிலே எத்தனையோ சவால்களை நான் சந்தித்திருக்கிறேன். ஒரு பெண்ணாய் ஊழியம் செய்வது சாதாரண காரியம் இல்லை. ஒருவேளை இங்க இருக்கிற ஊழியக்காரர்களாம் என்னோடு கூட அதை ஆமோதிப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆண்கள் செய்கிற ஊழியம் உண்மையிலே அவர்களுக்கும் கடினங்கள் இருக்கிறது. ஆனால் நான் சொல்றது, பெண்ணாய் சில பொறுப்புகளை நிறைவேற்றி சில காரியங்களை, குடும்பத்தையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணும், ஊழியத்திலே பருகிற பாடுகளை சந்திக்கணும், இப்படியெல்லாம் அதெல்லாம் இப்போ விவரிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. பல பாடுகள் இருந்தது. நேரடியாக பல அவமானங்களை சந்தித்திருக்கிறேன். பல காலை வாரின காரியங்களை சந்தித்திருக்கிறேன். பல பிரச்சனைகள், போராட்டங்களை ஊழிய பாதையிலே சந்தித்திருக்கிறேன். தாவீது அந்த எலியாப் கிட்ட திட்டு வாங்கும் போது பயந்து நடுங்கி வந்த வழியே ஓடி போயிருந்தமா, ஓடி போனா அப்படின்னு சொல்லி அவன் யோசித்திருந்தான்னா யோசிச்சு பாருங்க, அங்க சீனே வேற மாதிரி மாறி இருக்கும். ஆனா அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் பல சவால்களை சந்திக்க,
பல சேனைகளை தாண்ட, பல மதில்களை தாண்ட, பல தேள்களை மிதிக்க, பல சர்ப்பங்களை மிதிக்க ஆண்டவர் பலன் கொடுத்தவராய் அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இம்மட்டுமாய் கூட என்னை ஊழியத்திலே ஆண்டவர் நிலை நிறுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. முன்னேறி செல்லுங்க. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற முகாந்திரத்திலே முன்னேறி செல்லுங்க. வேகமாய் கடந்து செல்லுகிற நேரம் இல்ல. அவன் போறான் உனக்காக. அவன் ஒருவேளை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்கள் பெரியதா இருக்கலாம். என்னை அழைத்த போது ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் என்னன்னு எனக்கு தெரியாது. இங்க எல்லாம் நான் நின்று பிரசங்கிப்பேனா எனக்கு தெரியாது. என்னுடைய ஊழியத்தில் ஆண்டவர் என்னை எப்படி பயன்படுத்த போறாருன்னு தெரியாது. அது போலதான் ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற முகாந்திரம் திட்டம் ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், புரியாமல் இருக்கலாம். இது எப்படி நடக்கும், ஏது நடக்கும்னு சொல்லி புரியாமல் இருக்கலாம். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? என்னை அழைத்து வந்தவர், இந்த திருச்சபையிலே என்னை இழைத்தவர், என்னை பெயர் சொல்லி அழைத்து இந்த திருச்சபையிலே ஒரு அங்கத்தினராக வைத்தவர், அவர் கொடுக்கிற முகாந்திரத்திற்கு நேராக நான் முன்னேறி செல்லும் பொழுது நான் போகிற வழியிலே அவர் என்னோடு கூட வருவார். அந்த முகாந்திரத்திலே நான் கடந்து முன்னேறி செல்லும் பொழுது அந்த முகாந்திரத்தை நிறைவேற்றுவதற்கு தேவ பலத்தினாலே கர்த்தர் என்னை இடைகட்டுவார் என்ற ஒரு விசுவாசம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. அவன் முன்னேறி செல்றான். என்ன நடக்குது உங்களுக்கு தெரியும் இல்லையா? கோலியாத் ஒருவேளை இவன்ட்ட அந்த போருக்குண்டான வஸ்திரம் இல்லாமல் இருக்கலாம், போருக்குண்டான ஆயுதம் இல்லாமல் இருக்கலாம். அந்த போருக்கு தேவைப்படுகிற, அந்த எதிரியை வீழ்த்துவதற்கு தேவைப்படுகிற காரியங்கள் எதுவுமே அவனிடத்துல இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் அவன் முன்னேறி சென்றான். நடந்தது என்னது? கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து அவன் தலையையே வெட்டி வீழ்த்தும்படி கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். கர்த்தர் அந்த முகாந்திரத்தை அவனுக்கு நிறைவேற்றினார். உன் எதிரியை வீழ்த்துவதற்கு தேவன் முகாந்திரத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் இங்கே உன்னை அழைத்து வந்ததற்கு, உன் வாழ்க்கையில ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்துவதற்கு தேவன் ஒரு முகாந்திரத்தை வைத்திருக்கிறார். தாவீதுடைய டர்னிங் பாயிண்ட் அவனுக்கு அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு. அது வரைக்கும் he was so called shepherd, ஒரு மேய்ப்பன் தான். அப்ப அவனுடைய வாழ்க்கையில ஒரு டர்னிங் பாயிண்ட் பாத்தீங்களா? அங்கதான் நடந்துச்சு. இவன் கோலியாத்தை எதிர்கொண்டு போனான், கோலியாத்தை வீழ்த்தினான், கோலியாத்தை முறியடித்தான். அடுத்தடுத்து அவனுடைய வாழ்க்கையில போய் சேர்ந்த இடம் எது? சிங்காசனம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளே, உன் மீது தேவன் ஒரு முகாந்திரத்தை வைத்து உனக்கு ஜெயம் கொடுப்பதற்கும் உன் எதிரியை வீழ்த்துவதற்கும் உன்மேல் தேவன் வைத்திருக்கிற முகாந்திரத்தை நிறைவேற்றுவதற்கும் ஆண்டவர் அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அந்த வாஞ்சையோடு கூட ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நாள் ஹவுஸ் ஆஃப் காட் திருச்சபையாருக்கு, திருச்சபைக்கு ஒரு டர்னிங் பாயிண்டை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இது வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல நீங்க சிங்கத்தை தான் முறியடித்தீங்க, நீங்க கரடியை தான் முறியடித்தீங்க. இனி நீங்க கோலியாத்தை முறியடித்து வெற்றி காண போகிறீங்க. ஹல்லேலூயா. தாவீதை கோலியாத்தை முறியடிக்கும்படி முன்னேறி சென்றான், முறியடித்தான். ஏனென்றால் சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. சுய பலத்தினால முறியடிக்கலைங்க. தாவீதையும் கோலியாத்தையும் கம்பேர் பண்ணா எந்த ரீதியிலையும் தாவீது கிட்ட ஒரு பிளஸ் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா அவன் முறியடித்ததற்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? தாவீது போருக்கு கொண்டு போனது என்ன? வசனம் சொல்லுகிறது, தடி, 5 கூழாங்கல், அந்த மேய்ப்பன் வைத்திருக்கிற அந்த பை, கவன், அதோடு கூட சேனைகளின் கர்த்தருடைய நாமம். ஹல்லேலூயா. இந்த ஒவ்வொரு காரியம், தடி கொண்டு போனதுக்கு, 5 கூழாங்கல் கொண்டு போனதுக்கு, அந்த பை, கவன், இதுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு காரணம் இருக்குது. ஆனால் நேரம் இல்லை, அதனால நான் அதுக்குள்ளெல்லாம் போக விரும்பல. ஆனால் அவன் கர்த்தருடைய நாமத்தினாலே கடந்து சென்றான்.
என்ன நடக்குது பாருங்க. அவன் எப்படி முறியடித்தான் நமக்கு தெரியும் இல்லையா? கவனியில கல் வைத்து குறி தவறாமல் அந்த எய்தது தாவீதா இருக்கலாம். ஆனால் அந்த சிறும் கூழாங்கல்கள் கோலியாத்தின் தலையின் மேல் இருந்த அந்த பெரிய அந்த வெண்கல தலை சீராவை உடைத்து கொண்டு நெற்றியிலே பட்டு மண்டை ஓட்டை உடைத்து தலைக்குள் சென்று அவனை முகங்குப்புற விழ செய்து அவனை மரணமடைய செய்தது அது கர்த்தருடைய செயல். ஹல்லேலூயா. கூழாங்கல் இதுதான் தாவீதுடைய வேலை. ஆனா அந்த எந்த ஸ்பாட்ல படணும், அதுக்கு எப்படி அது செயல்படணும்னு கர்த்தர் அதை பார்த்து கொண்டார். திருச்சபையாரே, உங்கள் திருச்சபையிலே கர்த்தரின் செயல் காணப்படுவதற்கு நீங்கள் ஆயத்தப்படுங்கள். நான் சொன்னது போலவே நீங்கள் அநேக கோலியாத்துக்களை முறியடிக்க வேண்டும். இந்த காலை வேளையிலே நம்முடைய தேசத்திலே கோலியாத்தை போல எழும்பி நிற்கிற அநேக இஸ்ரவேல் ஜனங்களை, தேவ ஜனங்களை நிந்திக்கிற, தேவ ஜனங்களை தேவனை ஆராதிக்க விடாமல் தடுத்து நிறுத்துகிற, அல்லது சாத்தானின் கோட்டையை நோக்கி அழைத்து கொண்டு சென்று கொண்டிருக்கிற சாத்தானின் சேனைகளை தலைவராய் இருக்கிற கோலியாத்தை போல எழும்பி நிற்கிற அநேக கோலியாத்தை இந்த திருச்சபையாரை கொண்டு, அவர்களுடைய ஜெபங்களை கொண்டு, அவர்கள் செயல்படுகிற அந்த ஊழியங்களை கொண்டு தேவனாகிய கர்த்தர் அந்த கோலியாத்தை முறியடிக்கும்படி தேவன் முகாந்திரம் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கலையா? நீங்க விசுவாசிக்கலையா? கர்த்தர் பேசுகிற காரியம், நீங்கள் இங்கே வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. இங்கே வாழ்த்துதல் சொல்லும் போது அருமையான ஊழியக்காரர்கள் சொன்னாங்க, இந்த இடத்திலே அநேக புதிய ஆத்துமாக்கள் இணைக்கப்பட வேண்டும். சாத்தானின் கோட்டையிலே இருக்கிறவர்கள் எல்லாம் தேவ பிரசன்னத்திலே இந்த ஹவுஸ் ஆஃப் காட் திருச்சபையிலே வந்து தங்களுடைய முழங்கால்களை முடக்குவதற்கு, அதற்கு ஒரு கருவிகளாக, அதற்கு உங்களை தேவன் முகாந்திரமாக தேவன் வைத்திருக்கிறார். இந்த திருச்சபையிலே ஒரு புதிய பரிமாணத்தை தேவன் ஏற்படுத்த போகிறார். விசுவாசிங்க, விசுவாசிங்க. தாவீது அங்கே வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இருந்தது. கோலியாத்தை முறியடிக்கும்படியான ஒரு முகாந்திரம் இருந்தது. இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு உண்டாக்கும்படி முகாந்திரம் இருந்தது. கலங்கி போய், பயந்து போய், முடங்கி போய் இருந்த இஸ்ரவேலின் சேனைகள், இஸ்ரவேலின் ஜனங்கள் அவர்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும்படி ஒரு சின்ன தாவீதின் மேலே கர்த்தர் முகாந்திரம் வைத்திருப்பாரே. ஆனால் இவ்வளவு பெரிய திருச்சபையான இந்த ஹவுஸ் ஆஃப் காட், அநேக, நான் சொன்ன மாதிரி இன்றைக்கும் அநேக ஆத்துமாக்கள் பாவப்படுகுழியிலே நடுங்கினவர்களாக, கலங்கினவர்களாக, ஆத்துமாவை இழந்தவர்களாக, அவர்கள் பயந்து ஒடுங்கி கிடக்கிற அந்த ஆத்துமாக்களை எல்லாம் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு அந்த ஆத்துமாக்களுக்கு ஒரு விடுதலையின் நற்செய்தியை கொண்டு செல்லும்படி தேவன் ஒரு முகாந்திரத்தை வைத்திருக்கிறார். திருச்சபையே, தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரின் செயல் காண்பதற்கு நீங்கள் ஆயத்தப்படுங்கள். ஏல பள்ளத்தாக்கிலே தாவீது வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இருந்தது. இந்த திருச்சபை இங்கே வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. இந்த திருச்சபையார், வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன், இந்த திருச்சபையார் ஒரு பாட்டின் ஒரு ஜெபத்தோடு கூட தேவ பிரசன்னத்திலே அமர்ந்தவர்களாக தேவனுடைய முகாந்திரத்தை, இந்த திருச்சபைக்கு தேவன் வைத்திருக்கிற முகாந்திரத்தை அறிந்து கொள்ளவும், தேவன் உங்களுக்காக, ஹவுஸ் ஆஃப் காட் திருச்சபைக்காக, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற அந்த முகாந்திரத்தை நிறைவேற்றவோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக என்ற வாழ்த்துதலோடும் ஜெபத்தோடும் தேவ வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு விசை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். தேவன் வைத்திருக்கிற இந்த முகாந்திரம், இந்த திருச்சபையோடு கூட, தனிப்பட்ட மனிதர்களாகி உங்களோடு கூட, தேவ ஊழியர்களாகி இங்க இருக்கிற ஒவ்வொருவரோடு கூட தேவன் வைத்திருக்கிற
ஒரு முகாந்திரங்களை நிறைவேற்ற முன்னேறி சென்று நமக்கு எதிரிகளாய் இருக்கிற எதிரிகளை முறியடித்து தேவ நாமத்தை சேனைகளின் கர்த்தர் பெரியவர், சேனைகளின் கர்த்தர் மகிமையின் ராஜா, உட்பிரவேசிக்கிற தேவன் என்பதை இந்த உலகத்துக்கு பறைசாற்றுவதற்கோ இந்த உலகத்துக்கு ஓங்கி உரைப்பதற்கோ இந்த திருச்சபையும் இங்க இருக்கிற சகல ஊழியக்காரர்களையும் தேவன் வல்லமையுள்ள கருவிகளாக பயன்படுத்த வேண்டும் என்று வாழ்த்துதலோடு என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவ்வளவு விதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.